தேமுதிக எம்எல்ஏக்கள் 6 பேரை இடைநீக்கம் செய்து சட்டப்பேரவை சபாநாயகர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் அவை உரிமை மீறலில் ஈடுபட்டதாக கூறி தேமுதிகவை சேர்ந்த வி.சி. சந்திரகுமார் உள்ளிட்ட 6 எம்எல்ஏக்களை இடைநீக்கம் செய்து சட்டப்பேரவை சபாநாயகர் உத்தரவிட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து 6 எம்எல்ஏக்களும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு நீதிபதி செல்லமேஸ்வரர் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இடைநீக்கத்தில் சட்ட விதிகள் மீறப்பட்டுள்ளதாக எடுத்துரைத்தார். இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட உச்சநீதிமன்ற அமர்வு தேமுதிக எம்எல்ஏக்கள் 6 பேரை இடைநீக்கம் செய்து சபாநாயகர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டது. ஹவுஸ் அஃபேர்ஸ்ல அவங்க கலந்துக்கிற சட்டசபையில் கலந்துக்கிற அந்த உரிமையை ரத்து பண்ணி வச்சிருந்தாங்க. அதை இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிருக்கு. கிரவுண்ட் எந்த கிரவுண்ட்லன்னா ஆர்டிகல் 14 வயலேஷன். அது அவங்க பிரிவிலேஜ் கமிட்டி அவங்களை விசாரிக்கல. பிரிவிலேஜ் கமிட்டிக்கு இவங்க ரிப்ளை கொடுக்குறாங்க, எங்களை விசாரிங்க, நாங்க எங்க மேல எந்த தவறும் இல்ல, அவங்க எங்களை எப்படி அபியூஸ் பண்ணாங்க, அவங்க எப்படி மோசமா நடந்துக்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் நீங்க பாருங்க நாங்க சொன்னோம். அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் சமன் பண்ணி அந்த வீடியோ ஃபுட்டேஜையும் பார்த்தாங்க. அந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க.